ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் வறுவலும் மீன் குழம்பும் சோறும் தான். ஸோ மீன் வறுவலுக்கு மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி வறுவலுக்கு மல்லி அளவு கம்மி பண்ணிக்கோங்க, குழம்புக்கு மல்லியோட அளவு அதிகப்படுத்திக்கோங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். கிட்டத்தட்ட எல்லாமே சிமிலர் இன்க்ரீடியன்ட் தான். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அளவு கொடுத்துருக்குறேன், பார்த்துக்குங்க. அப்புறம் 2 புது மண் சட்டி வாங்கினேன். அதை ஓவர் நைட் நேற்று சோக் பண்ணி எடுத்துகிட்டு இன்றைக்கி காலைல சன்ட்ரை பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்ட் சும்மா கழுவிட்டு அதில் தேங்காய் போட்டு சீசனிங் பண்ணுறேன். ஒரு மூடி தேங்காய் அதை வந்து 2ஆக பிரித்து 2 சட்டியில் போட்டிருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லைங்களா, அந்த சட்டியில் சைவத்துக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய், நெய் ஆட் பண்ணுறேன். அந்த சின்ன சட்டி வந்து நான் மீனுக்காக வாங்கினேன். அதில் வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். எங்கள் வீட்டில் பொதுவாக வந்து தேங்காய் எண்ணெயில் தான் வந்து மீன் குழம்பெல்லாம் பண்ணுவாங்க. உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணும், நல்லெண்ணெய் ஃப்ளேவர் அதிகமாக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் நல்லெண்ணெய் போட்டு பார்த்துக்குங்க. இப்போது எங்கள் வீட்டில் தேங்காய் இல்லாமல் மீன் கறிங்கிறது ரொம்ப ரேர் தான். அதனால் நான் வந்து தேங்காய் போட்டு எல்லாம் பண்ணியிருக்கிறேன். பொதுவாக மீன் சட்டியில் மீன் கழுவாதீங்க. மீன் கழுவுறதுக்குன்னு ஒரு சட்டி வச்சுக்கோங்க. நீங்கள் மீன் கழுவுறப்போ அதில் இருக்க ரா ஸ்மெல் அதில் போய் பிடிச்சிக்கும். அப்புறம் இதில் இருக்கிற வாசம் வெளியில் வராது. இதை நான் 2-3 வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால சொல்கிறேன். தனியாக ஒரு சட்டியில் மீன் கழுவுறதும், கொஞ்சம் பழைய சட்டி, வீணாக போன சட்டிலாம் இருக்கும் இல்லைங்களா, அதில் மீன் கழுவிக்கங்க. பட் இந்த சட்டியில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பயன்படுத்துங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் மசாலாவை தண்ணியோட்டு மிக்ஸ் பண்ணி அப்புறம் அதில் ஃப்ரை பண்ணுறதுல எனக்கு நிறைய ஆயில் குடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதனால் நான் வந்து இப்போ ட்ரையாகவே இப்போல்லாம் மசாலாவை மேரினேட் பண்ணி வச்சிட்றது. அப்படி வச்சு பொரித்து பார்த்திங்கன்னா எண்ணெய் உங்களுக்கு கம்மியாக தான் தேவைப்படும். நீங்கள் இன்றைக்கி வீடியோலேயே பார்க்கலாம். அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி 2 பாறையோட தலை, 4 பாறையோட தலை, 2 பாறையோட உடம்பு போட்டு வச்சுருக்கிறேன் குழம்புக்காக. இது பழைய சட்டி. அதில் எல்லாத்தையும் ஒன்று போல் கூட்டிகிட்டு நம்ம புது சட்டியில் மாற்றி கொதிக்க வைக்கலாம்னு ஐடியாவில் இருக்கிறேன். சைமல்டேனியஸாக அந்த தேங்காய் வடிகட்டி வச்சுருப்போம் இல்லையா, நல்லா கொதித்து சட்டி சீசனிங் ஆனதுக்கப்புறமா அந்த வடிகட்டின தேங்காவை யூஸ் பண்ணி வீட்டில் இருக்க மிச்ச பொருளையும் சீசன் பண்ணிக்கோங்க. மீன்ஸ் இரும்பு பொருள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதைத்தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது குழம்புக்கு புளியை கரைச்சி ஊற்றிட்டு அதில் வெந்தயம், மாங்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறேன் ஒரு ஓரமாக. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ சைடில் சாதம் வேக வைக்கிறதுக்காக அரிசி ஊற வச்சு கழனி பனைஞ்சி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை எடுத்து குக்கரில் போட்டுக்கலாம், அது ஃப்யூச்சரில் வரும். இப்போது தேங்காய் கூட சீரகம், உள்ளி போட்டிருக்கிறேன் அடியில், அதை நான் அதில் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் அளவு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்புறம் அந்த கடைசியாக போடுறேன் இல்லையா, இது வந்து கீரை பொடி, முருங்கைக்கீரை பொடி, உப்பு இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நைஸாக அரைச்சிக்கணும். தேங்காய் முடிஞ்ச அளவுக்கு முத்தாத தேங்காய், அதாவது இலசாக இருக்கும் அந்த தேங்காய், அந்த மாதிரி தேங்காய் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மீன் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம ஏற்கனவே சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, புளி, வெந்தயம், மீன், அப்புறம் வந்து காய்கறி, அது எல்லாத்தையும் ஒன்று போல் சேர்த்து போட்டு ஒன்றா கூட்டி லைட்டாக உப்பு பார்த்துட்டு ஒன்றா கொதிக்க விட்ருங்க. இது நல்ல கொதி வந்து இறங்குற வரைக்கும் மீன் உதிராது. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக இப்படி தான் குழம்பு வைக்கிறேன். மீன் சுத்தமாக உதிராது, காயும் வெந்துடும். அது என்னன்றது இப்போது காட்டுவாங்க. இப்போ நம்ம வந்து கழனி பனைஞ்சு வச்சுருந்த அரிசியை தூக்கி எலக்ட்ரிக் குக்கரோட பாட்டில் போட்டுட்டு அதை மெஷர்மெண்ட் பண்ணி தண்ணி வச்சுட்டு தூக்கி எலக்ட்ரிக் குக்கரில் வச்சிடலாம். இப்போ மீன் பொரிக்கிறேன் பாருங்கள். எண்ணெய் ரொம்ப கம்மியாக விட்டு சிம்மில் மூடி போட்டு நீங்கள் வேக வைங்க. வெந்ததுக்கப்புறம் எப்படி ஃப்ரை ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஓகே, இப்போ டிஸ்பிளேயில் வருது இல்லையா, இந்த பூண்டு தான் ஹிமாச்சல் பிரதேஷில் வைக்கிற பூண்டு. இதுக்கு ஒரு மகிமை இருக்குதுன்னு சொன்னாங்க, ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுன்னு சொன்னாங்க, வாங்கிட்டேன். அதை வந்து நான் குழம்புல ஃப்யூச்சரில் ஆட் பண்ணுவேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இப்போ பாருங்கள், நான் மூடி வச்சு வேக வச்சேன். உதிரியாக எவ்வளோ திருப்புறதுக்கு கரெக்டாக வருதுன்னு பாருங்கள், ஒட்டாமல் அடி பிடிக்காமல். அதே நேரத்தில் கலர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, சிம்மில் வேக வச்சிடணும். அப்புறம் ஹை ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கணும். அப்போ தான் இந்த கலர் கிடைக்கும். இல்லாட்டினா வெந்த மாதிரி இருக்கும். அப்புறம் நல்ல கலர் கிடச்சது இப்படி நல்லா திருப்பி விட்டுட்டு ரிட்டன் திருப்பினதுக்கப்புறம் திரும்பி எண்ணெய் ஊற்றுவாங்க.
இப்போ நான் அதை ஊற்றுறதில்ல, அப்படியே தூக்கி மூடி போட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சிடுறது. பாருங்கள், இந்த பூண்டை ஒரு பல்லை உரிச்சதுக்கு உள்ளே குட்டி குட்டியாக 3 பல் வந்துச்சு. அது தூக்கி நான் குழம்புல போட்டுட்டேன். இப்போ மறுபடியும் இதுக்கு மூடி போட்டு நான் பொரிக்க விட்டாச்சு. இப்போ பாருங்கள், காய் மீன் எல்லாம் வெந்து வந்திருக்கு, எதுவுமே உடையலை. இப்போ நம்ம அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணி மூடி போட்டுடலாம். கரெக்ட். இதுக்கு முன்னாடி நான் எதுவுமே தேங்காய் எண்ணெய் தாளிப்பு எதுவுமே எங்கள் வீட்டில் கிடையாதுங்கிறதுனால கடைசியாக பச்சையாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு, மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. சைடில் சாதமும் சுட சுட எலக்ட்ரிக் குக்கரில் தயாராக இருக்குது. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு பொலன்னு இருக்கிற சாதத்தோட குழம்பு மீன் எல்லாம் போட்டு சாப்பிட்லாம். நான் புதுசாக வீடியோ போடுறேன், எடிட்டிங்லேயோ இல்லைன்னா என்னோடய வாய்ஸ் ஓவர்லேயோ ஏதோ சொதப்பல் இருந்தால் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஃப்யூச்சரில் அதெல்லாம் நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு கலர் எல்லாம் ரொம்ப ப்ரைட்டாக உங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அன்ஹெல்த்தியாக நான் எதுவும் பண்ண விருப்பப்படலை. ஸோ ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி.